நைட் சமைக்கிறதுக்காக மீன் வாங்கியிருந்தேன். இந்த மீன் வந்து வவ்வால் மீன் சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா ரேட்டும் கொஞ்சம் வந்து அதிகம் தான். இந்த மீன் மொத்தம் 16 மீன் இருந்துச்சு. இது எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீன் வந்து ஒரு வழியாக வாங்கிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். வில்லேஜ் சைட்லலாம் மீன் எப்படி க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மீன் அலசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கல் உப்பு போட்டு சட்டி வச்சு உரசுவாங்க. நான் வந்து சட்டியில் உரசலை, கடாயிலே உரசுறேன். அது எனக்கு கரெக்டாக உரசத்துக்கு வரல. எங்கள் அம்மா வந்து சூப்பராக உரசி எடுப்பாங்க. அப்படி உரசி எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அது மேலே இருக்கும்ல ஒரு மாதிரி சுண்ணாம்பு மாதிரி, அது எல்லாமே அழகாக க்ளீன் ஆகிடும். இது வந்து அப்படியே அந்த சட்டியில் உரசும் போது அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து பிரிஞ்சு வரும். அது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு திரும்பவும் வந்து மஞ்சள் தூள் போட்டு திரும்பவும் அதே மாதிரி நல்லா விரசி எடுத்தோன்னா சூப்பராக வந்து மீன் வந்து க்ளீன் ஆகிடும். அது எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரவே வராது. ஒரு சிலர் வந்து மீன் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சு அடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் வரவே வராது. கண்டிப்பாக வில்லேஜில் எல்லாருமே இப்படி தான் மீன் க்ளீன் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனோட ரேட் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வறுக்க வேண்டியதுனா வறுத்துக்கலாம், இல்லை குழம்பு வைக்கிறதுனால குழம்பு வைக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். வவ்வால் மீனில் ருசி வந்து இதோட ருசி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தான் இதை ரொம்ப தாராளமாக கொடுக்கலாம். காரப்பொடி மீன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் முள்ளே இருக்காது இதில், சுத்தமாக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும்.